இன்னைக்கு என்னுடைய சீக்ரெட் சாண்டா பார்த்தீங்கன்னா என்னை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. Going to take me to York Christmas market. லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால நான் பெப்பர் பேன் வந்திருக்கிறேன். அண்ட் ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் மேன்செஸ்டர் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போகிறோம். ஐயோ நல்ல ஸ்னோ. இப்போயும் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிருக்குது. மேபி எங்களுடைய ராசி அந்த மாதிரியா இருக்கு. உங்களுக்கெல்லாம் விலங்குதான் தெரியல, மலை மாதிரி இருக்கு. பட் இப்போ தான் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகுது. யார்க் ரீச் ஆகியாச்சு. நிறைய ட்ரெயின்ஸ் கேன்சல்டு. எப்படியோ கிராஸ் கண்ட்ரியில் நின்றுட்டே வந்து சேர்ந்தாச்சு. இப்போ சிட்டி வால் வாக்கில் இருக்கோம். வெதர் நல்லா இருக்கேன்னு சும்மா நடக்கலாம் இருந்தாங்க. இது ரோமன் டைம்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிடிவல் டைமில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 2 மைல்ஸுக்கு போகலாம். சிட்டி லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே. என்னடா மூக்கால பேசுகிற மாதிரியெல்லாம் இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நேற்று குளிர் கூடையாக இருந்துச்சு, தடுமல் பிடிச்சிருச்சு. ஸோ வாய்ஸ் ஓவர் மூக்கால பேசுகிற மாதிரி தான் இருக்குங்க. யார்க் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இந்த மாதிரி க்ரௌடாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டிஸ்னு சொல்லுவேன். ஸோ டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. இப்போ நாங்கள் பார்க்குறது யார்க் மின்ஸ்டர், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் காத்திக் கேத்தீட்ரல்ஸ் இன் நார்தர்ன் யூரோப்னு சொல்லுவாங்க. இங்கே டவரை கிளைம் பண்ணுறதுக்கும் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்டெயின் கிளாஸஸ் பார்க்குறதுக்குமே நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி நாங்கள் உள்ளுக்கு போகலை. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சம்மரில் உங்களை உள்ளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டும் காட்டுறேன். சோஃபா என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பார்க்கலாமே. இப்போ நாங்கள் ஷம்பிள்ஸில் இருக்கோம். நிறைய டூரிஸ்ட் வாரத்துக்கு இதுவும் ஒரு ரீசன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரிசர்வ்ட் மிடிவல் ஸ்ட்ரீட்ஸ் இன் த வேர்ல்டு. இது ஃபுல்லாக கபிள் லேன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டிம்பர் ஃப்ரேம்டு பில்டிங்ஸை இங்கே பார்க்கலாம். அண்ட் சாமான பூட்டிக்ஸ், கேஃபேஸ் அண்ட் யூனிக்கான ஷாப்ஸை கூட இங்கே பார்க்கலாம். இந்த ஷாப் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ உள்ளுக்கு போய் பார்த்தா எவ்வளோ க்யூட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். அப்புறம் டிங்கு சுத்தம் இது பண்ணுவது டிங்கு தட்டமி குட்டியாக ஒரு பசி. ஸோ பிரஞ்ச் சாப்பிடலாமேன்னு பனீனீஸ் அண்ட் சாண்ட்விச்சஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு இந்த செடாஸ் கார்னையும் வாங்கியிருந்தோம். சாஸோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிறது நட் கிராக்கர் கிறிஸ்மஸ் ஷாப்பில். அழகாக இருக்குல்ல இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம். இது என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஷாப்ஸ் இன் த வேர்ல்டுன்னு தான் சொல்லுவேங்க. இது கேடி வுல்ஃபேட். ஐ திங்க் ஐ ப்ரொனவுன்ஸ் இட் கரெக்ட்லி. ஒரு ஜெர்மன் கிறிஸ்மஸ் ஷாப். எல்லாமே வுட்டால் ஹேண்ட் கிராஃப்டட் அண்ட் ஹேண்ட் பெயிண்டட். ஷாப்புகளுக்கு ஃபில்மிங் நாட் அலவுட். ஸோ நீங்கள் யார்க் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஷாப்பை வந்து பார்த்துட்டு போங்க.
இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை தான் நான் அந்த ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். க்யூட்டாக இருக்குல்ல? அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படியோ கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மான்செஸ்டர் கிறிஸ்மஸ் மார்க்கெட் அளவுக்கு ஓஹோன்னுலாம் ஒன்றும் இல்லை. பட் இங்கே மேக்கர்ஸ் ஆர்டிஸ்ட்டை நிறையாவே வெல்கம் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஹேண்ட்மேட் ஸ்டால்ஸ் ஷாப்ஸை பார்க்கலாம். பேசாமல் நாம் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுவோமா? இந்த ஸ்டால் எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாரோட கொம்பு இருக்குல்ல, அதை ஃபுட் சேஃப் வார்னிஷால் ட்ரீட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு நாங்கள் ட்ரிங்க்ஸை போட்டு குடிக்கலாம். இன்னமாலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா சொல்லுது 50 ml, 100 ml, 200 mlக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஹாட் சாக்லேட் பிளேஸ் ரொம்பவே ஹைப்பாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கியூவில் நின்று வாங்கினா பச்சையா ஒன்று இருந்தது. அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை பாட்டு சாரி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. கிறிஸ்மஸ் மார்க்கெட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இதோ வருது பாருங்க ஒரு குட்டி ட்ரெயின் மேலே, அதுவும் அந்த டைனோசரும் மட்டும்தாங்க. பெருசாக ஃபுட் ட்ரை பண்ணுற அளவுக்கு ஸ்டால்ஸ் அவ்வளோவா இருக்கல. இப்போ இந்த ஹாட் சாக்லேட் குடித்தது எனக்கு போதுங்கிற அளவுக்கு மனசும் வயிறும் நிறைஞ்சு போயிடுச்சுங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த பிளேஸ்க்கு வந்தோம். இங்கே நிறைய ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க் ஷாப்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸும் இருந்துச்சு. ஒரு சமோசாவும் காஃபியும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. வின்டர்னால 4 மணிக்கெல்லாம் இருட்ட தொடங்கிடும். கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹோப்ஃபுல்லி எந்த வாய்ஸ் அடுத்த வீடியோவுக்கு திரும்பி வந்துடும்னு ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணிக்கிட்டே நடைய கட்டுறேன். உங்களை அடுத்த vlogல மீட் பண்றேன். மேரி கிறிஸ்மஸ் மக்களே, பாய்.